இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் கேக்குறேன், ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க. நான் எப்படியாவது வாடகையை ரெடி பண்ணிடுவேன். கொடுத்த டைம் எல்லாம் போதுமா? இதுக்கு மேல தாங்காது. ஐயா ப்ளீஸ், வீட்டு வாடகைக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மட்டும் கருணை காட்டுங்க. ஏன்பா, என் புள்ள மாதிரி உன்னை நினைச்சேன். நீங்களே இப்படி பண்ணலாமா? நானும் உங்களை என் குடும்பத்துல ஒருத்தரா பார்த்ததுனாலதான் 4 மாசமா வாடகை வாங்காம விட்டு வச்சிருக்கேன். சரிம்மா, ஒரே ஒரு வாரம் டைம். பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. அதுக்கு மேல முடியலனா நான் வந்து பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீங்களே காலி பண்ணிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அஞ்சலி, எப்படி நீ பணத்தை ஒரு வாரத்துல ரெடி பண்ணிடுறேன்னு சொன்ன? முழுசா 4 மாச வாடகை, அது பெரிய தொகைமா. அதனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கம்மா. இந்த வீட்டை விட்டா நம்ம எங்க போய் தங்குறது? அப்பா இருந்த வீடுமா, அவரு நினைவா இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்றேன். எப்படி ரெடி பண்ணுவ? வேலைக்கு போக போறேன். அஞ்சலி, ஏம்மா, நீயே புள்ளத்தாச்சி பொண்ணு, நீ வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தணுமா? ஏன் பாட்டி, ஊர் உலகத்துல கர்ப்பமா இருக்கிற எந்த பொண்ணும் வேலைக்கு போறது இல்லையா? டெலிவரிக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு இல்லாத கஷ்டம் எனக்கு இருக்க போதா என்ன? அந்த காலத்துல காட்டுலயும் மேட்லயும் வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என் கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. என் கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்ச அந்த படிப்புக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்பெனில வேலைன்னு உனக்கு இருக்கும். அதை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் படிச்ச படிப்பு சமுதாயத்துக்கு உதவலனாலும் என் வீட்டுக்காவது உதவட்டுமே. என்னை தடுக்காதீங்க. அஞ்சலி, வேணாமா, நீ போக வேண்டாம், நான் போறேன். போதும்மா, நீ உழைச்சதெல்லாம் போதும். நீ ஒரு ஆள் உழைச்சு சரி பண்ற விஷயம் இல்லம்மா. அப்படியே வேலைக்கு போனாலும் நீ என்ன வேலைக்கு போவ? எங்கேயாவது பாத்திரம் தேய்ப்ப, இல்லனா கேட்டரிங் சர்வீஸ் வேலைக்கு போவ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேன்.